பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளிலே நாம் வந்திருக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார் இல்லை? இந்த முதல் நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசத்தோட அற்புதத்தை எதிர்பாருங்க. நான் நின்று பேசுகிற இடம் எதுன்னு தெரியுதா? அமெரிக்க தேசத்தினுடைய வாஷிங்டன் டிசியில் இருக்கிற அமெரிக்காவுடைய பாராளுமன்ற கட்டிடம். இது யுஎஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் பார்லிமெண்ட் கூட்டம் நடைபெறும். அமெரிக்க பிரசிடென்ட், செனட்டர்ஸ், இங்கே இருக்கிற ஹவுஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாம் கூடி தேசத்தின் காரியத்தை விவாதிப்பாங்க. இங்கே தான் சட்டங்கள் இயற்றப்படும் அந்த இடம். அங்கிருந்து கொண்டு உங்களோடு நான் பேசுகிறேன். இது உலக பிரசித்தி பெற்ற முக்கியமான இடம். எல்லாவற்றுக்கும் முக்கியம், இயேசுவுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். அவர் ரொம்ப முக்கியமாய் உங்களை கருதி தான் உங்களோடு பேசுகிறார். இந்த மாதத்துக்கு என்ன ஆண்டவர் வாக்கு வைத்திருக்கிறார், எனக்கு என்ன செய்ய போகிறார், நீ காத்திருக்கிறீங்கல்ல? ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். சமாதானத்தோடு நீ போ, உன் வேதனை நீங்க சுகமாயிரு. ஆண்டு சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ சமாதானத்தோடு போ. என்னை தேடி வந்த, என்கிட்ட ஜெபம் பண்ற, என்னன்னு கூப்பிடுறல்ல, உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கிறேன். சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்க சுகமாயிரு. முதலாவது ஆண்டு சொல்ற சமாதானம். உன் சமாதானத்தை பாதிக்கிற காரியத்தை நான் மாற்றி உன் வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிடுவேன். எது சமாதானத்தை பாதிக்குது? வேலையில, குடும்பத்துல, பிசினஸ்ல, ஊழியத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு மனிதரால் வந்த காரியம் சமாதானத்தை பாதிக்குதா? நான் அந்த காரியத்தில் அற்புதம் செய்து உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டு சொல்றார். 2வது ஆண்டு சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி. ஏதோ ஒரு வேதனை இருக்குது, சரீரத்துல வேதனை, மனதுல வேதனை, உள்ளான நிலைமையில ஒரு பாதிப்பு, இதை நினைச்சாலே வேதனையா இருக்குது. சரீரத்துல இந்த வியாதினால் உண்டான வேதனை இருக்குது. உன் வேதனையை நான் நீக்குவேன். உன் உள்ளத்துல இருக்கிற வேதனையை நீக்குவேன். உன் சரீரத்தில் இருக்கிற வேதனையை நான் நீக்குவேன் சொல்றார். 3வது ஆண்டு சொல்லுகிறார், நீ சுகமாயிரு, உன்னை சுகமாக நான் வாழ வைப்பேன் என்று ஆண்டு சொல்லுகிறார். இந்த 3 விதமான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். நம்முடைய வேதனைகளை மாற்ற சிலுவையிலே வேதனைகளை சகித்தார். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட போது வேதனைகளை சகித்தார். நாம் சுகமாய் இருப்பதற்கு அவருடைய கையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அதனால இந்த 3 விதமான ஆசீர்வாதம் இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக போகிறது. இந்த நாள் முதல் இந்த அற்புதத்தை பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப விசுவாசத்தோட ஆண்டவரே, நீர் இந்த கொடுத்த வாக்குத்தத்தை எனக்குரியது. என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல மெய்யான சமாதான ஆளுகை செய்யணும். ஆண்டவர், இந்த வேதனை எல்லாம் நீங்கணும். நாங்க சுகமாய் இருக்கும்படி ஆசீர்வதியும். உடைய வாக்குத்தத்தை நிறைவேறணும்னு ஜெபிச்சிங்கன்னா இந்த நாள் முதல் அற்புதம் நடப்பதை காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, என் குடும்பத்திற்குரியது. தேவ சமாதானம் என்னையும் என் குடும்பத்தையும் ஆளுகை செய்யட்டும். சமாதானத்தை பாதிக்கிற சகல காரியமும் விலகி போகட்டும். வேதனைகளை மாற்றுவதற்கு சிலுவையில வேதனைகளை ஏற்றுக்கொண்டீரே, இயேசுவின் நாமத்தில் சகல வேதனைகளும் என்னை விட்டு, சரீரத்தை விட்டு விலகட்டும். சுகமாயிருக்கும்படி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே, என் சரீரத்துல நல்ல சுகம், என் ஆத்மாவிலே நல்ல சுகம் உண்டாகட்டும். என் குடும்பத்துக்குள்ளே சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு சுதந்தரித்துக் கொள்கிறேன். ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை அற்புதமாய் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.